தேவதை வம்சம் நீயோ, தேனிலாம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில். ஹாய், வணக்கம். நாங்க வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பேர்? திதுஷா. திதுஷா யார் இந்த பேரை வைத்தாங்களா உங்களுக்கு? தெரியல. இவ்வளவு நாளும் கேட்கலையா? யார்கிட்ட கேட்கலையா? அம்மா அப்பாட்ட கேட்கலையா யார் இந்த பேரை வச்சவங்க? யாரும் ஒரு அக்கா அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ் அக்காவோ? தெரியல. சரி, கட்டாயம் கேட்கணும். என்ன சொல்லுங்கன்னா இந்த பேரை யார் வைத்தாங்க? அழகான பேர் டினுஷியா. அப்படியா? திதுஷா. அழகான பேர். உங்களை என்னென்ன உங்களோட அம்மா அப்பா கூப்பிடுவாங்க? செல்லம்மா டிதுன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ரைட். இன்னைக்கு டிது நாங்களும் அப்படி கூப்பிடுவோம். இன்னைக்கு டிது அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 17வது பிறந்த நாள். சரி, நல்லா கலைக்கிறீங்க, கலகலப்பா இருக்கிறீங்க. எப்பவுமே நீங்க கலகலகா இருக்கணும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 17வது பர்த்டே. உண்மையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் வந்து ஒரு பயம் இல்லாமல் எல்லாருடைய அன்பாக கதைப்பாங்க. சரிதானே? அப்படித்தான் இருக்கணும். இந்த காலத்துல அப்படித்தான் இருக்கணும். அது பழைய காலத்துல தான் கதைக்க மாட்டாங்க. விளங்குதானே? சரி, ஓகே. இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கிறீங்க போல இருக்குது. இன்னைக்கு 14வது பிறந்த நாள் என்று சொல்லி புதுக்குடியிருப்பு நாயில் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கட்டாயம் 3 பேரை தான் நீங்க சொல்லலாம். சரிதானே? 3 பேர் நீங்கள் தவறானபடி என்றால் நாங்கள் கட்டாயம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிதானே? ரைட். நீங்களே சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் செய்கிறதுக்கு ரெடி? முதலாவது கேட்டு விடுவோம். நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் செய்யலாம்? 2 பனிஷ்மெண்ட். ஒன்று டான்ஸ் அண்ட் ஆடலாம், அல்லது பாட்டு ஒன்று படிக்கலாம். 2மே வேண்டாம். என்ன சொல்றீங்க? என்னப்பா, நான் ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறேன், இவங்களை என்ன இப்படி இன்றைக்கு வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறாங்களோ. சரி, இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் கட்டாயம் சொல்லணும். ஆனால் சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு செய்து காட்டணும். விஷயம் ஹாப்பி பர்த்டே தங்கா குட்டி என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. டினு என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, விஷயம் ஹாப்பி பர்த்டே டினு என்ன டிது என்று சொல்லி தான் தந்திருக்கிறாங்க. சரி, அந்த உரிமையோடு தந்திருக்கிறாங்க டிது என்று சொல்லி. யாருன்னு சொல்லி எனக்கே தெரியல. சரி, பார்க்கலாம். சில வேளைகள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாருன்னு தெரியாமலும் இருக்கலாம். சரிதானே? ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கலாம், ஃபாரின்ல இருந்து வந்திருக்கலாம், சில வேளைகள்ல புதுக்குடியிருப்புல இருந்தும் வந்திருக்கலாம், ஜெஃப்னாவில இருந்தும் வந்திருக்கலாம். உங்களோட ரத்த உறவா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சரிதானே? ஓகே, ரைட். யார் தந்திருப்பாங்க? அப்பா. எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறாங்க. ஷுவர் அப்பா தான். சரி, இல்லாட்டி பனிஷ்மெண்ட் இருக்குது. சரியாக யோசிச்சு சொல்லுங்க. கட்டாயம் அப்பா செய்திருப்பாங்களோன்னு சொல்லி யோசிங்க. சரிதானே? பார்க்கலாம். என்னண்டா சொன்னா, நீங்க சொல்வதில் வந்து இந்த பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைகள் வந்து கூடுதலாக இந்த காலத்து பிள்ளைகள் எடுத்த இடத்துலயே அப்பாண்டுவாங்க. சரிதானே? அப்பாவெல்லாம் ரொம்ப பாசம். அப்பா மேரும் பொம்பளை பிள்ளைகள தான் பாசம் கூட. ஆம்பளை பிள்ளைகள் அம்மா மேல பாசம். நான் சொல்றேன், உங்களோட அப்பா இல்லையே. ஷுவர். ஓகே, ரைட். இன்னொரு கிஃப்ட் லைக் அதே உங்களுக்கு மிகவும் முக்கியமானவங்க, உரித்தானவங்க சில குழுக்கள் தாரம். சரிதானே? ரைட். அப்படி வைங்க. ரைட். உங்களுக்கு ஒரு முக்கியமானவங்க, உரித்தானவங்க, உங்களை படிப்பிக்கிறவங்க. சரிதானே? உங்கள மிக்க அக்கறை கொள்ளுகிறவங்க, ஆனா உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை. சரிதானே? ஓகே, சரி, பார்க்கலாம். ரைட். இதுக்குள்ள எல்லாம் என்னென்ன கிஃப்ட் இருக்கு சும்மா கெஸ் பண்ணுவோம். நான் பார்க்கிறேன். கடிகாரியோன்னு சொல்லி இருக்கேன். நான் ட்ரெஸ் பண்ணுவோம். உடுப்பு. ஓகே, மற்றது தெரியல. ரைட். இன்னொரு கிஃப்ட் உண்டு. ரைட். இதுக்கு என்ன இருக்கு? வாட்ச். இல்லாட்டி ஒரு செயினாவும் இருக்கலாம், ரிங்காவும் இருக்கலாம். என்ன இருக்கு? ஆனா என்ன சொன்னாங்கன்னா, சரியான கெட்டிக்காரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? சரியான கெட்டிக்காரி. எதையுமே ஒரு எப்படி சாதுரியமா வந்து எல்லா விஷயத்தையும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்களை பிடிச்சிருக்கிறீங்க. லாஸ்டா சொல்றேன். ஓகே, இன்னொரு பெரிய கிஃப்ட் இருக்கு. இதுல என்ன இருக்கு? செடி. அப்படியா? நான் சொல்ல தெரியல போல. சரி, பார்க்கலாம். அதையும் அந்த சைடுக்கு வாங்க, மற்ற சைடுக்கு வாங்க. சரி, பெரிய ஒரு கிஃப்ட். இது என்னன்னு கொண்டு போறீங்க நீங்கள்? இவ்வளவு கிஃப்ட் ஜெஃப்னா
தெரியல அல்ல, நான் நினைக்கிறேன் ஒரு காயசம் பிடிக்கணும் போல பஸ்ல கொண்டு போயிடலாம். இதை பஸ்ல கொண்டு போனா சிரிப்பாங்க. இதுக்குள்ள இருக்கிற சாமான் நான் நினைக்கிறேன் நாய்க்குட்டி போல இருக்கு. அதுக்குள்ள சத்தம் கேட்குதான்னு பாருங்க. இல்லையா? உண்மையா இல்லையா? சரி, இந்த நாள்ல வந்து தன்னுடைய கலகலப்பாக சந்தோஷமாக தன்னுடைய இந்த வீடு யாருக்கு அம்மம்மாவுடைய வீட்டுல தனது 17வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கட டிதுவுக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் படிக்கலாம் இருக்கிறேன். படிப்போம். ஓகே? சரி, படிச்சுட்டு நாங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவோம். ஓகே? Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Didu, happy birthday to you. எப்பவுமே எங்கட டிது அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும், கலகலப்பா இருக்கணும், இப்படியே சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும் சொல்லி புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய நல்லாசைகள் எப்பவுமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஒரு பல்கலைக்கழகம் சென்று உயர்ந்த அந்தஸ்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். ஓகே தானே? அவங்களுடைய கனவுகளை நனவாக்கணும். ஓகே? எப்பயுமே அந்த உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் மறக்க மாட்டீங்க. சரி, எத்தனை சகோதரர்? ஒரு அப்படியா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அண்ணா. சரி, அண்ணா ரொம்ப பாசமா என்ன சொல்லுங்க? அடிபடுவீங்க நினைக்கிறேன். அப்படியா? 2 பேரும் அடிபடுதான். அப்படி என்னன்னு சொல்லுவாங்க? நுள்ளு பிராண்டி என்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தானே? அவர் தனகிறது அல்லது நீங்க தனவீங்க, அம்மாட்ட செல்லம் ஆடுறது. சரி, அப்படியா? ரைட். இப்ப பார்க்கலாம், ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அந்த கவிதையின் பிற்பாடு நாங்கள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவோம். இந்த கவிதையில நீங்க யாருன்னு சொல்லுவோம். சரியா? பாப்போம், இன்னும் கட்டிக்காரியோட பாப்போம். தேனிலும் இனியவள், தேகிடாத சுவையவள், முள்ளில்லா அமலரவள், முகம் காட்டும் நிலவவள், மெல்ல சிரிக்கையில் சிதறிடம் முத்துக்கள், விம்மி வெடிக்கையில் மிரண்டிடம் கடல் அலைகள், கள்ளமில்லா வெள்ளை மனம், கடவுள் கொடுத்த நல்ல குணம், கவர்ந்திடுவாள் வெளிகளால், கவலை தீர்ப்பாள் கனிமொழியாள், கோபம் போல நாம் நடித்தால் குழந்தையவள் தான் குடிப்பாள், கொஞ்சி கொஞ்சி அருகில் வந்து கண்ணமதில் இதழ் பதிப்பாள், எங்கள் தேவதைக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துகிறோம் மனதால் முத்தே, வாழ வேண்டும் பல்கலையின் கட்டி என்று ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க. சரியாகத்தான் தந்திருக்கிறாங்க. யாரா சொல்லிட்டேனே அப்பா இல்லையண்டு? கன்ஃபார்மா அப்பா இல்லை? யாரப்பா இது? அண்ணா இல்லையா? அண்ணா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? அவங்க அடிபடுவாங்க, கட்டாயம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாசம் அப்படியும் உள்ளத்துல இருக்கும். உண்மையிலேயே வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே அந்த நல்ல நாட்கள்ல வந்து அவங்க தார அன்பு பரிசுகள்லாம் வந்து நாங்கள் உங்கள அன்பு வச்சிருக்கிறோம், பாசம் வச்சிருக்கிறோம் தங்கச்சி என்று சொல்லி சொல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் அம்மா அப்பாவை மட்டும் சொல்றீங்க, அம்மாவை மட்டும் சொல்றது இல்லை இல்ல? அதை கேட்பாங்க. ஏன்னா அம்மாக்கள் கண்டிப்பது வழக்கம் விளக்கல வந்தோடனே கேட்டீங்களா? என்ன நான் நினைச்சு என்னன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பது வந்து அம்மாக்கள் கூட. சரிதானே? அப்பாக்கள் பாசத்தை வழிகாட்டினாலும் அம்மாக்கள் கண்டிப்பது கூட நல்லதுக்கு தான். அது சில வேளைகள் அம்மா அந்த மாதிரி கண்டிச்சிருப்பாவோ என்று நான் யோசிச்சேன். சரி, அப்பாவை தான் சொன்னீங்க. இல்லை, நோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? சான்ஸே இல்லை. என்ன இது? அவ பனிஷ்மெண்ட் செய்யறது ரெடி. சரி, ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி மேக்க வச்சு ஓபன். சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ, ஓகே, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அழகான ட்ரெஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க போல இருக்குது. அப்படியே எடுங்க, அப்படியே தூக்குங்க.
நல்லா இருக்கா? பிடிச்ச கலரா? சரி, இந்த மாதிரி யார் செய்திருப்பாங்க? என்ன அங்கெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கு? உங்களோட சொந்தக்காரங்க செய்ய வாய்ப்பு இல்லையா? இல்லை, மாமா, அத்தை, சித்தி, ஷுவர் இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப உங்கள பாசமே இல்லை போல இருக்கிறது. அப்படியா? அப்பா மட்டும்தான் பாசம். அப்படியா? பனிஷ்மெண்ட்க்கு ரெடி. ஓகே, சரி, கட்டாயம் சொல்லணும். ரைட், இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க, எல்லாம் கேக் கட் பண்ணுவோம், படிய சந்தோஷமாக கொண்டாடுவோம், குயிக்காக வருவோம். ஓகே ஓகே. ஊஞ்சல் போடும் உலாவும் திங்கள் வந்து உன் ஊஞ்சலை அசைத்தே போகும். பகலினில் முழுவதும் வெயிலிலே உன்னை சுட்டு வருத்திய வானம் அது. இரவினில் முழுவதும் அதை எண்ணியே பனித்துளி சிந்தியே அழுகிறது. அம்மாட்டையும் பாட்டு. சரியா, இந்த நாள்ல வந்து உங்களுக்கு இந்த டெடி யார் அனுப்பினாங்களோ தெரியல, ஆனா கிடைச்சிருக்கு. ஏன்னா சரி, கடவுள் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார் போல நீங்க அம்மா அப்பாட்ட கேட்டதை. அப்ப இந்த பிறந்த நாள்ல வந்து கிஃப்ட் தாரவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கலாம், அவர் ஞாபகப்படுத்தி இருக்கலாமே. பிள்ளை டெடி கேட்டது அம்மா அப்பா கிட்ட, நீங்க வேண்டி கொடுங்கன்னு சொல்லி. ஓகேயா? சரி சரி, ஓகே, மிக சந்தோஷம். சரி, யாருன்னு பார்ப்போமா? இன்னொரு கிஃப்ட் இருக்கு, லாஸ்டா பார்க்கலாமே. சரி, ஓகே. யாரா நீங்களா? நீங்களா? ஷுவர் நீங்களா? சரி, யார் தந்துருக்காங்க இந்த கிஃப்ட்? அம்மா இல்லதா அப்பா? சரி, உங்களோட அப்பா, அம்மா, அண்ணாச்சி. ஓகேயா? அண்ணாச்சியும் சேர்ந்து தான் தந்துருக்குறாங்க. பிள்ளைக்கு இந்த நாளில் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோட அப்பா நினைச்சு செய்திருக்கிறது. அதோடு சேர்த்து உங்களோட அம்மா, உங்களோட அண்ணாச்சி. ஓகேயா? சரி, இந்த தருணத்தில் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அது மட்டும் தானா? தேங்க்ஸ் மட்டும் தானே காணுமா? சரி, கிட்ட கூப்பிடுங்களா இருக்கா உங்களோட அம்மாவை அப்பாவை கூப்பிடுங்க. அம்மாவா? அம்மா அப்பாவா? அப்பா வாங்க. சரி, ஓகே, மிக்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், நல்லா படிக்கணும். ஓகே, அண்ணா கூப்பிடுங்க. அவர் கோபம் தெரியல, என்ன சொல்லுறீங்கன்னு சொல்லு. கண்ணாவா கண்டு
சரி ஓகே சந்தோஷமா எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியா ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் லக்கா ஓகே சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க யாரும் இல்லை
போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல